இப்போ நான் அடுத்த சார்ட் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாச்சும் ஒரு பையிங் கேண்டில் வந்திருக்கான்னு பாருங்க. இத வந்து நீங்க ஒரு மார்னிங் ஸ்டார்ன்னு சொல்ல போறீங்க. இதையே தான் நீங்க ஐஎஃப்இஜின்னு சொல்றீங்க. கரெக்ட்டா? நீங்க ஐஎஃப்இஜில என்ட்ரி எடுத்தாலும் ஓகே. மார்னிங் ஸ்டார்ல என்ட்ரி எடுத்தாலும் ஓகே. ஃபேர் வேல்யூ கேப்ல என்ட்ரி எடுத்தாலும் ஓகே. உங்க ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழ தான். இது ஐஎஃப்இஜியா மாறுறதுக்கு முன்னாடியே நீங்க என்ட்ரி எடுத்த கணக்கு. ஓகேங்களா? அதாவது இந்த கிரீன் கேண்டில் வந்த உடனே நீங்க என்ட்ரி பிளேஸ் பண்ண கணக்கு இது. ஸோ அங்க என்ட்ரி எடுத்தாலும் ஓகே. இல்ல நார்மலான ஃபேர் வேல்யூ கேப்ல என்ட்ரி எடுத்திருந்தாலுமே உங்களுக்கு இங்கேயே ப்ராஃபிட் குடுத்துருச்சு. ஓகேங்களா? இல்ல நான் இத தான் ப்ராப்பரான ஐஎஃப்இஜின்னு மார்க் பண்ணி இங்க தான் என்ட்ரி எடுப்பேன்னு சொன்னீங்கன்னா, அங்க பாருங்க. இதுவும் எனக்கு என்ட்ரி வந்திருக்கு. கரெக்ட்டா? ஸோ நீங்க எந்த என்ட்ரி வந்தாலுமே ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழ தான் போட்டுருக்க போறீங்க. உங்களுக்கு நீங்க பிரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, இங்கே என்ட்ரி வந்து இங்கேயே ப்ராஃபிட் முடிஞ்சிட்டு இருக்கும். நீங்க ரீட்ரேஸ்மென்ட்ல என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா, இங்க என்ட்ரி வந்து இங்க ப்ராஃபிட் முடிஞ்சிருக்கும். ஸோ ஸ்ட்ராட்டஜி வந்து முக்கியம் இல்ல. உங்க ரிஸ்க் மேனேஜ்மென்ட் தான் முக்கியம். இப்போ ஏன் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் சொல்றேன்னா, இப்போ இங்க பாருங்களேன். ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட்ன்னு எடுத்துக்கோங்களேன். இவ்வளோ பெரிய கிரீன் கேண்டில் வந்து ஒரு ஹேமர் ஃபார்மேஷன் வந்திருக்கா? எனக்கு தெரிஞ்சு இதுவே ஒரு 1% இல்ல 50.5% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க என்ட்ரி எடுத்துன்னு போயிட்டு, இங்க கீழ ஸ்டாப் லாஸ்லாம் வைக்கக்கூடாது. நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு 1.5% அப் மூவ் குடுக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. அது எப்படி உங்களுக்கு பாசிபிள்? அது பாசிபிளே இல்ல. ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியா வைக்க முடியுமோ கம்மியா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மோஸ்ட்லி ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன்ஸ் நெறைய யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பிரைஸ் ஆக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மார்னிங் ஸ்டார்ன்னு சொன்னேன்னா, எனக்கு ஒரு எஃப்இஜி, ஐஎஃப்இஜி அந்த மாரி வந்திருக்கா? சரி, இப்ப நீங்க வேற சார்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் மாரி வந்திருக்கும். ஒரு கீ லெவல் ஏரியால. ஸோ அந்த மாரி நீங்க வந்து ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் இல்ல இண்டிகேட்டர் யூஸ் பண்ணீங்களா? யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இண்டிகேட்டர் யூஸ் பண்ணா லாஸ்ட்டா வரும். அந்த மாரிலாம் இல்ல. இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியும் ப்ராஃபிட் பண்றாங்க. ஸோ உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ஒண்டி தான் உங்க ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட்டபிளா இருக்கா? இல்லையான்னு காப்பாத்த போகுது.